சென்னை திருவொற்றியூரில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் அதிமுகவினர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று உற்சாகமாக கொண்டாடினர். எம்ஜிஆர் சிலை அருகே பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பன்னீர் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். முன்னதாக உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பன்னீர் தரப்பினர் தீர்ப்பை மீறி கழக கொடி, போஸ்டர்களை பயன்படுத்தினால் புதுச்சேரி தேர்தல் ஆணையம், காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திரு ஓபிஎஸ் அவரும் அவருடைய வகையாளர்களுடைய அத்தனை நபர்களுடைய செயல்களும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டுள்ளன. இந்த கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்துவது, இயக்கத்தின் பெயரை பயன்படுத்துவது, போஸ்டரை பயன்படுத்துவது என்பதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மீறியும் அவர்களுடைய தரப்பில் இது போன்ற செயல்களை செய்தார்களானால் புதுச்சேரி தேர்தல் துறையும் புதுச்சேரி காவல்துறையும் இதில் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே விளையாட்டுப் போட்டியை அதிமுக எம்எல்ஏ KA பாண்டியன் துவக்கி வைத்தார். ஆதிவராகநல்லூர் ஊராட்சியில் கைப்பந்து மற்றும் தமிழன் கபடி அணி இணைந்து நடத்திய 33ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதனை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக எம்எல்ஏவுமான KA பாண்டியன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பின்பு விளையாட்டுப் போட்டிகளில் பந்தை வீசி வீரர்களுடன் விளையாடினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்றத்தில் பன்னீரின் மனு தள்ளுபடியானதை தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையிலும், கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் தலைமையிலும் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பங்கேற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினார். புவனகிரியின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுக நிர்வாகிகள் எம்ஜிஆர் பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியம் ரெங்கப்பநாயக்கன்பட்டியில் புதிய நாடகமேடை கலையரங்கத்தை நிலக்கோட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் திறந்து வைத்தார். கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று எம்எல்ஏ நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டப்பட்டுள்ளது. திறப்பு விழா நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 18 மணி நேரம் ஓவியம் வரைந்து சர்வதேச அளவில் சாதனை படைத்த மாணவிக்கு ஊக்கத்தொகை வழங்கி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாராட்டினார். விருதுநகர் மாவட்டம் வி மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மாணவி புவனேஸ்வரி தொடர்ந்து 18 மணி நேரம் ஓவியம் வரைந்து சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜியை குடும்பத்துடன் நேரில் சந்தித்து மாணவி புவனேஸ்வரி வாழ்த்து பெற்றார். அப்போது 50,000 ஊக்கத்தொகை வழங்கி மாணவியை அவர் பாராட்டினார். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் பல்வேறு இடங்களில் கழக கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். முன்னாள் அமைச்சர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஹார்விப்பட்டி SRV நகர் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் கழக கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார்.
மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குத்தாலம் தெற்கு ஒன்றிய ஆனந்தநல்லூர் ஊராட்சியைச் சேர்ந்த திமுக, காங்கிரஸ், விசிகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் சால்வை போர்த்தி வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. செய்யாறு தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் செய்யாறு முன்னாள் எம்எல்ஏவுமான தூசி கே. மோகன் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கும் விதமாக கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் நகரில் அதிமுக மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கும் இயக்கத்தை திமுகவின் கைக்கூலிகள் வழக்கு மேல் வழக்கு போட்டு சிதைக்க நினைத்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் துரோகிகளின் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் இருந்தது போல இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து கொள்ள முடியாமல் திமுகவுடைய கைக்கூலிகள் எப்படியாவது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வழக்கு மேல் வழக்கு போட்டு கழகத்தை சிதைக்க நினைத்த அந்த துரோகிகளுடைய முகத்திரை இன்றைக்கு கிழிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கின்ற விதமாக இன்றைக்கு துரோகி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த துரோகிகளுடைய முகத்திலே கரி பூசப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொண்டனுக்கு கிடைத்த வெற்றியாக நாம் இதை பார்க்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த ஒரு துரோகியாலும் பன்னீர்செல்வம் கும்பலால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த தீர்ப்பு உறுதியளித்திருக்கிறது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கலசப்பாக்கம் மற்றும் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.